வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லாரும் ஹெல்த்தி அண்ட் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த vlog வந்து வெட்னஸ்டே ஈவினிங்லேருந்து எடுக்க ஆரம்பிச்ச vlog. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுமே சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு துருவாவை தூங்க வச்சாச்சு. அவனை தூங்க வச்சுட்டு ஏதாவது ஒரு ஒர்க் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து பார்த்துட்டு இருப்பேன். இப்போ இங்க பெங்களூர்ல இருக்கிற கிளைமேட் வந்து சுத்தமா செட்டே ஆகல. துருவா ஸ்கூலுக்கு போனாலும் யாருக்காவது கோல்டு இருந்தா அவனுக்கும் கோல்டு வந்துருது. அவனுக்கு வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கும் வந்துருது. இது என்னடா இது கிளைமேட்டு கொஞ்சம் வெயில் அடிச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாரி தான் ஒரு மாசமாவே போயிட்டுருக்கு. மழை பெஞ்சுட்டு சில்லுன்னு வெறுப்பா இருக்கு இந்த கிளைமேட்டே. அது மட்டும் இல்லாம கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற வீடு அப்படிங்கிறதுனால பயங்கர சில்லாகி எல்லாமே வந்து பூர்ணம் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எத்தனை வாட்டி கிளீன் பண்ணி வச்சாலும் இம்மீடியட்டா உடனே வந்து பூர்ணம் பிடிக்குது. இந்த பாத்திரம் வந்து வாஷ் பண்ணி போடுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கீழ ஒரு ஸ்டாண்ட் வச்சிருப்பேன். அது ஃபுல்லா ஒரு மாரி ரஸ்ட் ஃபார்ம் ஆன மாரி ஆயிடுச்சு. சரி அத ஒரு வாட்டி கிளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு, வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாண்ட ஃபுல்லா தொடச்சு எடுத்து வச்சதுக்கப்புறம், பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிட்டு, மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் எந்த வேலையுமே பண்ணல. சரி ஈவினிங் த்ருவாவ தூங்க வச்சுட்டு இந்த ஒர்க் எல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிச்சன் கிளீனிங் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணியிருந்தேன். இப்போ கொஞ்சம் நாளா த்ருவாக்கு மட்டும் மாட்டுப்பால் வந்து வாங்கிட்டுருக்கோம். கண்ட்ரி டிலைட் ஆப் தான் இங்க கொஞ்சம் வந்து நல்லா சர்வீஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுனால அதில தான் வாங்கிட்டுருக்கோம். ஆனா நமக்கு வந்து இந்த வீடியோஸ்லலாம் பார்க்குற மாரி கண்ட்ரி டிலைட் அந்த மில்க்ல வந்து அவங்க ஏடு எடுக்கும்போது அவ்ளோ நெறையா காட்டுறாங்க. பட் அந்த அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. தண்ணியே ஊத்தாம காய்ச்சினாலும் நமக்கு வந்து ஏடு வந்து ரொம்பவே கம்மியா தான் வருது. வீடியோல பார்த்து எதுவுமே நம்பக்கூடாது போல. 2 எத்தனை இருக்கு 1 2 2 apples இது எத்தனை 3 mangoes இங்க பாரு 1 2 3 3 mangoes பால் காய்ச்சும்போது வர கொஞ்சமான ஏடு வந்து எடுத்து பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் நெறையா சேர்த்துட்டு நெய் வந்து ரெடி பண்ணலாம் என்ன அப்படின்ட்டு. கலர் red blue green yellow magenta purple black brown துருவா குட்டி வந்து சாப்பிடுற விஷயத்துல ரொம்பவே சூஸின்னு சொல்றத விட ஹெல்த்தியான விஷயங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவனை எப்பிட்றா சாப்பிட வைக்கிறதுன்னு டெய்லி யோசிச்சுட்டே இருக்கிறது எனக்கு ஒரு வேலையா இருக்கும். முன்னெல்லாம் பருப்பு சாதம் சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்ப திடீர்னு என்னன்னு தெரியல. அது அவனுக்கு பிடிக்காம போயிருச்சு போல. சரி அதை எப்பிட்றா குடுக்குறதுன்னு யோசிக்கும்போது தான், இந்த பருப்பு பொடி ரெசிபி வந்து ஒண்ணு YouTubeல பார்த்திருந்தேன். சரி காரம் கம்மியா போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சாப்பிடுறானா அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு 2ம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 காஷ்மீரி மிளகா சேர்த்து அதையும் நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது வந்து அந்த அளவுக்கு காரமா இருக்காது நமக்கு. 10லேருந்து 15 பல் பூண்டு அதையும் ரோஸ்ட் பண்ணி வச்சு, இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில மாத்திட்டு பல்ஸ் மோட்ல அரைச்சு நம்ம ஒரு நல்லா ஏர் டைட்டான கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, நம்ம சாப்பாடு நெய்யோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். துருவக்குட்டி அவனுக்கா தோன்றப்போ புக்ஸ் எடுத்துட்டு வந்து உட்காந்து, "இத எனக்கு படிச்சு காமிங்க" அப்படின்ற மாரி சொல்லுவான். ஸோ அந்த டைம்ல நான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி புக் எல்லாமே வந்து படிச்சு காமிப்பேன். நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, "அக்கா என்னோட பையனுக்கும் உங்க பையனோட ஏஜ் தான். பட் உட்கார வைக்க முடியல. புக்ஸ் காமிச்சா வரமாட்டேங்கிறாங்க" அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நானுமே ஈவினிங் டைம்லலாம் புக் எடுத்துட்டு வந்து உட்காந்து, "வா துருவா படிக்கலாம்" அப்படிங்கும்போது அவன் வரவே மாட்டான். இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டான். அவனுக்கா தோணும்போது எடுத்துட்டு வருவான் பார்த்தீங்களா? அந்த டைம்ல நான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லிக் குடுப்பேன். இப்ப அதுவே அவனுக்கு ரெகுலர் ஆயிடுச்சு. ஈவினிங் டைம் இல்ல காலையில டைம் அவனுக்கு எப்ப தோணுதோ, ஏதாவது ஒரு புக் எடுத்துட்டு வந்து, "இத சொல்லு" அப்படின்னு சொல்லுவான். நானும் வந்து படிச்சு காமிப்பேன். மோஸ்ட்டா இந்த ஆக்டிவிட்டி புக்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கேன் அவனுக்கு. அது எல்லாமே அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த கலர்ஸ் மேட்ச் பண்றது, இதெல்லாம் வந்து உட்காந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டி வந்து ஸ்பெண்ட் பண்ணுவான் டைமு. என்ன சொல்லணும் ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு, மத்தியானம் லஞ்ச்க்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம், சமையல் வேலைய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. மதிய லஞ்சுக்கு வந்து வெஜ் மெனு தான் பிளான் பண்ணியிருந்தேன். வெண்டைக்காய் நெறையா இருந்தது. சரி ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலா கிரிஸ்பியா பிந்தி ஃப்ரை மாரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு, அதுக்கு தேவையான ஐட்டம்ஸு என்ன வேணும் சாம்பார் வந்து முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு கொஞ்சமா கோஸ் இருந்துச்சு. சரி கோஸ் பொரியலும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் முதல்ல கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருந்தேன். பிந்தி ஃப்ரை பண்றதுக்கு வெண்டைக்காவ இந்த மாரி லைட்டா கோடு போட்டுட்டு, நடுவுல இருக்கிற சீட்ஸ ஃபுல்லா ரிமூவ் பண்ணிரணும்.
நமக்கு சின்ன சின்னதா கட் பண்ணோம் அப்படின்னா, நல்லா கிரிஸ்பியா ஃப்ரை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாரி சின்ன சின்ன பீஸஸா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான். நம்ம வெண்டைக்கால இருக்கிற சீட்ஸ் எடுத்து இத சின்ன சின்னதா கட் பண்ணி வைக்கணும். ஆனா, நமக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது தயிர் சாதம், மத்த எல்லா ரைஸ் கூடயும் ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். பிந்தி ஃப்ரை ரெடி பண்றதுக்கு நம்ம மசாலா வந்து போட்டு மேரினேட் பண்ணி வைக்கணும். 2 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம், கொஞ்சமா மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, பெப்பர் தூள் வேணுனா பெப்பர் தூள் கூட போட்டுக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு, நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில வந்து பெசஞ்சு வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல மேரினேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆயில்ல டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரா வரும். சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுவும் குழந்தைங்கன்னு வந்ததுக்கப்புறம், அதுதான் நமக்கு நெறைய விஷயங்கள்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க வந்து ரொம்பலாம் இனிஷியல் ஸ்டேஜ்ல கல்யாணம் ஆனப்போ சேவிங்ஸ் எல்லாம் பண்ணதே கிடையாது. 2 பேருமே வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுவோம். அது நல்லா ஜாலியா செலவு பண்றது இப்படிதான் வந்து போயிட்டுருந்தது. துருவா பொறந்ததுக்கப்புறம், அவனோட பர்த்டேக்கு வந்து நம்ம ஃபங்ஷன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக சேவ் பண்ண ஆரம்பிச்சது தான். அப்பதான் இந்த சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியறதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அவன் பர்த்டே நல்லபடியா செலிப்ரேட் பண்ணி முடிச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவனோட படிப்புக்கு மாசம் இந்த அமௌண்ட் வந்து போட்டு சேர்த்து வச்சிரணும் அப்படின்ட்டு, தனியா இப்ப வரைக்குமே அவனுக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து நாங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணாலுமே, ஒரு பார்ட் ஆஃப் தி அமௌண்ட் வந்து அவனோட சேவிங்ஸ்க்கு வந்து போயிடும். இன்னொரு விஷயம் நல்ல சேவிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டுல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்ட் காயின்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். அதுவும் நல்லது. இல்ல நம்ம கோல்டு ஸ்கீம்ஸ் எல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரியும் நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, அது நமக்கு நாளைக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து குடுக்கும். ஸோ என்னோட சேவிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் வந்து இருக்கும். கடாயில எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம், நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற பிந்திய இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து, நல்லா நம்ம வந்து டீப் ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரா வரும். தயிர் சாதத்துக்கெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். பார்க்கும்போதே நல்லா கிரிஸ்பியா இருக்கு பாருங்க. இது வந்து சூடோட சூடா சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஆறிடுச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பொல பொலன்னு ஆயிடும். ஈவினிங் மேல வெளிய உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். காரு, பைக்கெல்லாம் மழையில போயிட்டு வந்து டயரெல்லாம் பயங்கர நாஸ்டியா இருந்துச்சு. சரி கிளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் துருவாவும் கொஞ்ச நேரம் வெளிய உட்காந்து காஃபி குடிச்சிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். வாஷிங் மிஷின் யூனிட் கிட்ட இந்த 4 ஸ்டோரேஜ் பாக்ஸ் கண்டெய்னர் வந்து வச்சிருக்கேன். வாஷிங் மிஷினுக்கு தேவையான ஐட்டம்ஸ், அப்புறம் பாத்திங் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருக்கிறது. ரொம்ப நாள் ஆச்சு. பயங்கர டஸ்ட்டா இருந்துச்சு. சரி ஏதாவது ஒரு கிளீனிங் ஒர்க் பார்க்கலாம் அப்படின்ட்டு இது வந்து எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல்லா பாக்ஸ் எல்லாம் வந்து வெளிய எடுத்து வச்சுட்டு, வெட் டிஷ்யூ போட்டு நல்லா கிளீன் பண்ணதுக்கப்புறம், உள்ள தேவையான ஐட்டம்ஸ், தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாம் பிரிச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஃப்ரைடே மார்னிங் ஆஸ் யூசுவல் டே பிளிஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் ஆச்சு. அன்னைக்கு வந்து துருவா ஸ்கூலுக்கு போகல. கொஞ்சம் கோல்டு வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு. இன்னொன்னு அவன் ரொம்ப தூக்கம் இல்லாம எந்திரிக்கவே இல்ல. சரி ஓகே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், தூங்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. ரொம்பவும் நான் கம்பல் பண்ணி அனுப்ப மாட்டேன். அவன் போமாட்டேன், தூங்கணும் அப்படின்றப்போ நான் வந்து விட்டுருவேன் அவன. அன்னைக்கு மதியம் வந்து அத்தையும், மாமாவும் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே பெங்களூர்ல ஒரு ரிசப்ஷன் வந்து அட்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ட்டு, சரி மத்தியானம் லஞ்ச் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலா ரெடி பண்ணலாம் அப்படின்னு மட்டன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதிகமான குவான்டிட்டியில பண்றதா இருந்தாலே கிச்சு வந்து நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிருவாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வரைக்கும் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அப்படின்னா, மேக்ஸிமம் 1 ஹவர்க்குள்ள கம்ப்ளீட் சமையலுமே வந்து முடிச்சுருவாங்க. பிரியாணி கொஞ்சம், மட்டன் சுக்கா வந்து கொஞ்சம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருந்தேன். ரைத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்கா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு தனியா.
பேசிக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் மட்டும் நான் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, அவங்க ஈஸியா சமைச்சுருவாங்க. சரி மட்டன் ஃபுல்லா முதல்ல வேக போட்டுறலாம். அப்போ பிரியாணியும், சுக்காவும் கொஞ்சம் ஈஸியான டைம்ல முடிச்சிடலாம் அப்படின்ட்டு, கொஞ்சமா எண்ணெய், மட்டன், உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நான் வந்து முதல்ல வேக வச்சுட்டேன். அத்தையும், மாமாவும் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் அப்படின்னா, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு, இன்னொரு பெட்ரூம்ல இருக்கிற பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி நீட்டா வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டுருந்தேன். நெக்ஸ்ட் கிவ் அவே வந்து எப்போ குடுக்க போறேன் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் வீக் வர லாங் வீடியோல கிவ் அவேக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஒரு ஷார்ட்ஸ்ல நான் ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து கண்டிப்பா ஒரு கிவ் அவே வந்து வச்சிரலாம். நான் மோஸ்ட்டா வீட்டுக்கு யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங்ல வாங்குனதா தான் இருக்கும். Amazon ஷாப்பிங்கு, இல்லன்னா மீஷோல. இந்த பெட் ஸ்ப்ரெட்டா இருக்கட்டும், இல்லன்னா சோஃபா கவர் டீட்டெயில்ஸ் கூட கேட்டிருந்தீங்க. இது மீஷோல வாங்கியிருந்தது. 450 சம்திங்கு. நம்ம சோஃபா கவர் கலர் வந்து பின்னாடி இருக்கிற வாலோட மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ளூ கலர் வந்து வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. எலாஸ்டிக் டைப் தான். இது வந்து Amazonல செக் பண்ணும்போது ₹950 கிட்ட காமிச்சிருந்தது. ஸோ மீஷோட கம்பேர் பண்ணும்போது மீஷோலே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த விளாக் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் லைக்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதோட நெக்ஸ்ட் வீக் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர். பை.